ஹalleluya. Thank you.
மானிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. தேவ பிள்ளைகள் ஒரு மனதோடு எங்கே கூடி ஆராதிக்கிறார்களோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அங்கே அவருடைய வல்லமை இருக்கிறது. நாம் ஒருமித்து ஆராதிக்கிற ஸ்தலத்திலே தேவன் இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, என் ஜெப வீட்டில் நான் அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை மகிழ பண்ணுகிற கர்த்தர். ஓ எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மானிதர்கள் மாத்தியில் வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமர்த்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து எங்கள் மாத்தியில் உலாவிடும் Thank you Lord. எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மாத்தியில் Thank you Lord. எங்கள் மாத்தியில் இயேசுவே. துதி உமக்கே, கானம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல் இல்லையா. ஓ எத்தனை மனிதர்கள், ஒருவரும் உம்மை போல் இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தன் ஆராய்ந்து மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் ஆராய்ந்து மறவேனை. கைகளை உயர்த்தி துதி உமக்கே. நம்முடைய ஆண்டவருக்கே துதி கனத்தை செலுத்துங்க. இயேசுயா, இயேசுவே, ஒருவருக்கே துதி உமக்கே. ஒருவருக்கே நல்லவரே.
சொல்லிவோம் துதி உமக்கே, கனம் உமக்கே, மேன்மையும் ஒருவருக்கே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நிறைவே நீர் நிறைவே நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. வனாந்திரம் மாற்றுகிற கர்த்தர் இயேசுயா. சாத்தியமாகுமே, ஓ சூழ்நிலை மாறுமே, முடியாதது நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே பலவீனம் பலனா சுகவீனம் சுகமாய் மாறும். Thank you Lord. ஓ நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாதது. Thank you Lord. இயேசுவே எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிற ஆவியானவர் இயேசு ராஜா. எல்லாரும் சொல்லுவோம் நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நிறைவே 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 ஆவியானவரே. நிறைவே நிறைவே Thank you Lord. ஆவியானவரே. நிறைவானவர் வந்துவிட்டார், குறைவானது ஒளிந்துவிடும். நிறைவான இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் குறைவு இன்றைக்கு நிறைவாய் மாறப்போகிறது. இனி குறைவோடு நீங்கள் இருப்பதில்லை, குறைவு என்று நீங்கள் சொல்லுவதில்லை, எனக்கு இந்த குறைவு என்று நீங்கள் அறிக்கை பண்ணுவதில்லை. எல்லாம் நிறைவாய் மாறப்போகிறது. கர்த்தர் அதை நிறைவாய் மாற்றப் போகிறார். இயேசு நிறைவாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நிறைவே. நல்ல கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம்,
கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தரை உயர்த்துகிற தேவனை துதிக்கிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர எழும்பச் செய்கிறவர். ஆமேன். நல்ல சொல்லுங்க ஆமேன். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர எழும்ப செய்கிற ஆவியானவர். எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நல்லவர். உயரங்களில் பறந்திடுவே, மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனதே. உன்னதரின் மகிமை மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை எல்லாரும் சொல்லுங்க. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், இயேசப்பேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரியச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. சூரியச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா, மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே நான் பறப்பேன். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உன்னதரின் மகிமை பறந்திடுவே. உன்னதரின் மகிமை பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே நான் பறப்பேன், உயரே உயரே நான் பறப்பேன், ஓ உயரே 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 நான் பறப்பேன், உயரே நான் பறப்பேன். ஹல்லேலூயா. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்களும் முடிந்து போனது. ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் இனி உனக்கு இல்லை. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சிறையிருப்பின் காலெல்லாம் முடிஞ்சிட்டு, சிறையிருப்பின் நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு. நீ சிறுமைப்பட்ட காலெல்லாம் முடிஞ்சு போச்சு.
இனிமே உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வார்த்தையை நல்லா சொல்ல போகிறோம். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. எல்லாரும் பண்ணுவோம். நான் சிறுமைப்பட்ட நாட்களும் முடிந்து போனது. ஆமென். உன்னதரின் மகிமைய மேல இருக்கு. நான் உயர உயர மேல 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 மேல. ஆமென். நான் கடந்து போக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எல்லாரும் அந்த சரணத்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் சிறையிருப்பின் நாட்கள், சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததாம், சிறகடித்து பறந்திடுவே. சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. அதை விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வனாந்தரத்தின் காலங்கள் முடிந்து விட்டது. இனி நீ அலைந்து திரிவதில்லை. இனி அலைந்து திரிய மாட்டாய். இனி சுற்றி 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 எனக்கு என்ன நடக்கும் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அலைஞ்சி திரிய மாட்டாய். உன் அலைச்சல்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்தி உன்னதரின் மகிமை உங்கள் மேலே விளங்கும்படி ஒரு அற்புதமான செயல்களை காண்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஓ glory to God. இயேசுவே தம்முடைய மகிமையை தம்முடைய வல்லமையை நம்முடைய ஜனத்தின் மத்தியிலே ஆண்டவர் விளங்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் விளங்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உன்னத அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மகிமை உன்னதமானவரின் நிழல் உங்களோடு இருக்க போகிறது. உன் வழியெல்லாம் உன்னை காப்பார். உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் எந்த தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் போக்கையும் அறத்தையும் கர்த்தர் காப்பார். சர்வ வல்லவரின் நிழலிலே உன்னை பாதுகாத்து காப்பார். உன்னை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. பாதம் கல்லிலிடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஓ அவர் சட்டையின் கீழ் ஆடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் ஆடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் ஆடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில்
உண்மையிலே அவருடைய செட்டையின் கீழே ஒரு அடைக்கலம் நமக்கு உண்டு. சீரகுகளால் முடிவா அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சீரகுகளால் மூடுவா உன் வழிகளெல்லாம், உன் வழிகளில் உன்னை தூதர்கள் காத்திடுவா. உன் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்திடுவா. பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்திடுவா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஓ அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். உம்முடைய சட்டையின் நிழலிலே நீர் எங்களை மறைத்துக் கொண்டீர். இன்னும் எங்களை மறைத்துக் கொள்ளப் போகிறீர். எதுவும் எங்களை அணுகுவதில்லை, எந்த தீங்கும் எங்களை தொடருவதில்லை, சத்துருவின் கிரியைகள் எங்களை தாக்குவதில்லை. உன்னதமானவரின் மறைவுக்குள் நாங்கள் இருக்கிறோம். எங்களை அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நீங்க வைத்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் நீர் எங்களை பாதுகாக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். 1வது சங்கீதமும் 2வது சங்கீதங்களையும் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஜாதிகள் கொந்தளித்தது, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தரினை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். சேர்ந்து வாசிப்போம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன். உட்காருங்க. இப்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம் நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய தசம பாகங்களை நம்முடைய கரத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வருஷத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே முதல் வாரத்திலே கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை கொடுக்க போகிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நாம் அவருக்கு கொடுக்கிற பலிகள் நன்றி பலிகளாயிருக்கிறபடியினால் அதற்குரிய பிரதிபலங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே ஜெபத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் கொடுப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று கொடுக்க போகிற இந்த காணிக்கைகளை, தசம பாகங்களை
தியாகங்களை, பொருத்தனை காணிக்கைகளை, மிஷினரி காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்குரிய பிரதிபலன்களை இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு தங்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்கென்று விதைக்கிறார்கள், உம்முடைய ராஜ்யம் கட்டுவதற்கென்று கொடுக்கிறார்கள். இதற்குரிய பிரதிபலன்களை தங்கள் வாழ்க்கையிலே பல மடங்கு பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு தாவீது விருத்தி அடைந்தது போல, ஒரு ஈசாக்கு விருத்தி அடைந்தது போல உம்முடைய பிள்ளைகளும் தங்கள் கையின் பிரயாசங்களிலே செய்கிற தொழில்களிலே ஒரு பெரிய விருத்தியை இந்த வருடத்திலே பார்ப்பார்களாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இதன் மூலம் உம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம். ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே, ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். இயேசுவே நீ காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்திரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்திரே. இயேசுவே நீ காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். இயேசுவே நீ காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியையும் நீவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியையும் நீவாய் தந்தீரே. இயேசுவே நீ காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். இயேசுவே நீ காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வரலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். பின்பு யாக்கோபு ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனாயிருக்கிறவரே, உன் தேசத்திற்கும்
உன் தேசத்திற்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த நல்ல வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலவேளையில் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு தேவன் இடைபடுவாராக. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர், முற்பிதாக்களின் தேவன், யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், உனக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையை கட்டளையிடுவார் என்று ஆண்டவர் சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கடந்து வந்த பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தீமையானதாக தோன்றலாம். தீமை என்பது எதிர்பார்க்காத சில அனுபவங்கள். நான் இப்படி நடக்கும் என்று நினைக்கவில்லை, என் வாழ்வில் இப்படி சந்திக்கும் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் இது எனக்கு நடந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை, நீ போ, உனக்கு ஒரு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு பாதையில் கடந்து வந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக முடிந்திருக்காது. நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தது ஒன்றாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றாக இருக்கும், அதற்கு மாறாக சில காரியங்கள் நடந்திருக்கும். சில நேரங்களிலே நன்மையை எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையில் சில தீமையை அனுபவிக்கிற, தீமையை வாழ்க்கையில் பார்த்திருக்கிற நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உங்களுக்கு உண்டாக போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த சில நன்மைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆரம்ப நாட்களிலேயே தேவன் உங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபினுடைய வாழ்க்கையில ஒருவேளை அவன் கடந்து வந்த பாதை அவனுக்கு ஒரு தீமையானதாக தோன்றி இருக்கலாம். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த பிரச்சனைகள் அவனுக்கு தீமையானதாகவே அவன் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். அவனை கர்த்தர் சொல்கிறார், இனி தீமை இல்லப்பா, நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், உனக்கு நான் நன்மையே செய்ய போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் காலை வேளையில ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார், உனக்கு நன்மை உண்டாகும். நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்க. உனக்கு ஒரு நன்மை உண்டாகும் என்று ஒரு வெளிப்பாட்டை, ஒரு வார்த்தையை கர்த்தருக்கு நமக்கு முன்பாக அனுப்பியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். நாம் நம்முடைய வாழ்விலே அந்த நன்மையை சுதந்தரிப்பதற்கு தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, இல்லாவிட்டால் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற நன்மையை சுதந்தரிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. நம்முடைய தேவன் யார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மையானதை தருகிறவர். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று எழுதியிருக்கிறது. நன்மையானதை தருவார். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். 3.5 ஆண்டுகள் அவர் செய்த ஊழியத்திலே அத்தனை ஜனங்களுக்கும் நன்மைதான் உண்டானது. எந்த இடத்திலும் இயேசு யாருக்கும் தீமை செய்ததாக எழுதப்படவில்லை. அவர் தீமையையும் நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். நன்மை செய்வதற்கு தேவன் ரெடியா இருக்காரு, தேவன் ஆயத்தமா இருக்காரு. நன்மை செய்வதற்கு அவர் சரியாத்தான் இருக்காரு. ஆனால் அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த நன்மையை நாம் சுதந்தரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு வார்த்தை, நீ போ, உனக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. சரி, முதலாவது காரியம், நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது காரியம், நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, நீங்கள் தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய, இல்லாவிட்டால் பின்பற்ற வேண்டிய முதலாவது காரியம், தீமையை யோசிக்க கூடாது. ஆமென். தீமையை யோசிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம ஏன் நன்மையை சுதந்தரிக்க முடியலன்னா, நம்முடைய சிந்தனையிலே அது பதிந்து விட்டது.
நம்முடைய சிந்தனையிலே அது இருந்து கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில் நாம் எதை யோசித்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நடந்தவைகளையே யோசித்து கொண்டிருக்கிறோம், நடந்தவைகளையே நினைத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இப்படி நடந்து விட்டதே, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டே, என் குடும்பத்தில் இப்படி நடந்துட்டே, என் பிள்ளை வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே, என்னுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம நடந்தவைகளை அதிகமாக யோசிக்கிறோம். சாப்பிடும் பொழுதும் அதைத்தான் யோசிக்கிறோம், படுத்திருக்கும் போதும் அதைத்தான் யோசிக்கிறோம், சில நேரங்களிலே ஆராதனையில் உட்கார்ந்திருக்கும் போது கூட இதைத்தான் யோசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ பார்த்தாலும் நம்முடைய சிந்தனையிலே நடந்தவைகளை யோசித்து கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நன்மை நடக்க வேண்டும் என்றால் தீமையை யோசிக்கக்கூடாது. அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் யோசிக்காமல் இருக்க முடியும்? அதை மறக்க முடியுமா? என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நான் மறக்க முடியுமா? அது எப்படி மறக்க முடியும்? அதுதானே எப்பவும் என் கண்ணு முன்னால் வந்து நிற்குது, அதுதானே எப்பவும் என் சிந்தனையில் வந்து நிற்கு. வேதம் சொல்லுது, நீங்கள் நன்மையை யோசிங்க, ஏனென்றால் தீமை நடந்தவைகள், நன்மைகள் நடக்க போகிறவைகள். அல்லேலூயா. இனிமே நடக்க போகிறதை யோசிங்க. இந்த வருஷத்திலே தேவன் என்ன செய்ய போகிறார் அதை யோசிங்க. இந்த வருஷத்திலே கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அதை யோசிங்க. இந்த வருஷத்திலே தேவன் உங்களோடு பேசின வார்த்தைகள் என்ன அதை யோசிங்க. ஐயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஐயோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எனக்கு நடந்ததே, இப்படி எனக்கு இப்படி நம்முடைய சிந்தனையிலே அது பதிந்து விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மைக்கு தடையா இருப்பது தீமையை யோசிப்பது. இன்னைக்கு தீமையை யோசிக்கிறத மறந்துடணும். தீமையை இனிமே யோசிக்க கூடாது. நடக்க போகிற நன்மையை குறித்து தான் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்படியே அறிக்கை செய்து யோசித்து 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 மன அழுத்தமாகி பாரம் அடைந்தவர்களாய், பலவீனம் அடைந்தவர்களாய், அநேக கிருபைகளை, அநேக நன்மைகளை இழந்து போயிடுறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறோம். எப்பவுமே நம்ம நினைக்கிறோம், எதுவுமே எனக்கு சரியில்லை, எதுவுமே எனக்கு சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, கட்டுனதும் சரியில்லை, பெற்றதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, போனதும் சரியில்லை. எப்போ பார்த்தாலும் நம்ம மனசில் என்ன இருக்கு தெரியுமா? எதுவுமே சரியில்லை. அப்போ என்ன தான் சரியா இருக்கு? ஒன்றுமே சரியில்லை. நம்ம எப்போ பார்த்தால் நினைக்கிறோம் தீமையை யோசித்து மனம் அழுத்தமாகி பலவீனம் அடைந்து சோர்ந்து போய் நடக்க பலனற்று, கர்த்தரை தேட பலனற்று, அப்படியே நம்ம வாழ்க்கையை முடிச்சிடுற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைங்க. நடந்ததை மறந்து விடு. பாடுறோம் பார்த்தீங்களா? கடந்ததை நினைத்து கலங்காதே, கொஞ்சம் மெதுவாக பாடுங்க, பக்கத்தில் கேட்டுட்டாங்கண்ணா. நடந்ததை மறந்து வீடு. தோத்துறோம். கடந்ததை நினைத்து அதை பாட்டு பாடும்போது மட்டும் நல்லா பாடுவோம். அதை வாயில் பாடிக்கிட்டே இருப்போம், ஆனால் இங்கே யோசனையில் வேற ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே பாடுவோம், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. அப்படி சொல்லும் பொழுதே ஞாபகம் வந்துடும். இங்கே யோசிப்போம். அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே எங்கெல்லாம் போயிட்டு வந்துடுறோம் தெரியுமா? ஆனால் பாட்டு மட்டும், உங்கள் துக்கம். பாட்டு முடிஞ்ச உடனே முகத்தை கீழே போட்டுக்கிட்டு, என்னடா வாழ்க்கை, இப்போதான் பாடியிருப்போம், கடந்ததை நினைத்து மறந்து விடு. நல்ல கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம அனுபவிக்க முடியாமல், ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம் நம்ம தீமையை யோசிக்கிறோம். இப்படி நடந்துட்டு, இப்படி வந்துட்டு, இப்படி சம்பவித்தது, இப்படி ஏமாத்திட்டாங்களே, இப்படி எதுவுமே சரியில்லை, இப்படியே நம்ம யோசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நாம் செய்ய போகிற ஒரு காரியம், தீமையை யோசிக்க வேண்டாம், நன்மையை யோசிக்க போகிறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் 2023 வருஷம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த தீமையை மறந்துருங்க. ஆமென். எப்படி மறக்க முடியும்னு என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. இன்னையோடு அது என்ன செய்யணும்? இது மறக்க முடியுமா பாஸ்டர்? இதை மறக்க முடியுமா? அவன் என்ன வார்த்தை பேசினா தெரியுமா? அது எப்படி நான் மறக்க முடியும்? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அது எப்படி நான் மறக்க முடியும்? செத்தாலும் நான் மறக்க மாட்டேன். அப்போ உயிர் போனாலும் அது என்ன செய்யாது? போகாதுங்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு மறக்க வேண்டிய நிறைய விஷயங்களை நீங்க மறந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சிந்தனை நன்மைக்கு நேராக போகணும், நம்முடைய எண்ணங்கள் நன்மைக்கு நேராக போகணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம்.
யாக்கோபை பார்த்து சொல்லுகிறாரு, எப்பா நீ வீட்டில் இருந்து புறப்பட்ட நேரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் உன் வாழ்க்கையில் நடந்தது 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 எல்லாம் உனக்கு தீமை போலத்தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் உன்னோட வாக்கு பண்ணுகிறேன், நீ எழுந்து உன் தேசத்துக்கு போ, உனக்கு ஒரு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஏசாவினுடைய சவால்கள் உன்னுடைய சிந்தனைகளை பதிந்து விட்டதாக இருக்கலாம். எனக்கு இப்படி சவால் விட்டு விட்டானே, எனக்கு தீமை செய்யும்படியாக யோசித்து விட்டானே, நாங்கள் சகோதரர்கள் அல்லவா, எப்படியாயிலும் என்னை பழிவாங்க அவன் நினைத்து விட்டானே, இது அவனுடைய மனதிலே யோசனையாக இருந்திருக்க முடியும். பாருங்கள் அருமையானவர்களை, சிந்தித்து அழுது கொண்டே இருந்திருப்பான். ஐயோ எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், இப்படியெல்லாம் நமக்கு நடந்துட்டு. ஒருவேளை ஏசாவினுடைய சவால்கள் அவனுக்கு ஒரு பக்கம் அவனுக்கு அது தீமையாக இருந்து அவன் சிந்தனையில் அது பதிந்து விட்டதுதான். சரி, அதையாவது மறக்கலாம் நினைச்சு மாமா வீட்டுக்கு போனா அதை விட பெரிய துரோகம் அவர் பண்றாரு. மாமா வீட்டில் நடக்கிற சம்பவங்கள் அவன் சொல்லுகிறான், 10 முறை என் சம்பளத்தை அவர் என்ன செய்தாரு, மாற்றினார். எங்க மாமா என்ன மதிக்கவே இல்லை. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மாமா என்ன செய்யல, கொஞ்சம் கூட என்னை மதிக்கல, என்ன அவர் மதிக்கவே இல்லை. நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம், மதிக்காத வீட்டில் மிதிக்காத தோத்துரு. ஆனாலும் பாருங்க, அவனுக்கு அந்த லாபான் யாக்கோபுக்கு செய்ததெல்லாம் தீமை போலதான் இருக்கிறது. ஐயோ இப்படி செஞ்சிட்டாரே, இப்படி செஞ்சிட்டாரே, இப்படி செஞ்சிட்டாரே, இப்படியே அவன் மனதிலே பலவிதமான குழப்பங்கள் அவனுக்கு இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், எப்பா இனிமே அதையே நினைச்சு புலம்பாத, அதையே நினச்சி வருத்தப்படாத, அதையே நினச்சி இப்படி நடந்துட்டே ஒரே நாளில் என்னை துரத்திட்டாங்களே, இனிமே நான் எப்படி என்ன நடக்கப்போன்னு நினைக்காது. இனிமே நீ நன்மையை பேசு. ஏனென்றால் உனக்கு ஒரு வாக்கு தத்துவம் இருக்கிறது, உனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உனக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது. ஆமை, நான் உன் தேசத்திற்கு உன்னை கொண்டு போவேன். ஏன்னா நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். அன்றைக்கு நான் உன்னோடு பேசினேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னேன், இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னேன். இப்போ நீ அதை யோசிப்பா. நடந்ததை நினைச்சு கவலைப்படாத. ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணினதை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் சொல்கிறார், திரும்பி போ, உனக்கு ஒரு நன்மை உண்டாகும். இன்னைக்கு காலையில் ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தர் சொல்ல விரும்புகிறாரு, உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். கர்த்தர் நன்மை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதை மாற்ற முடியாதா? இந்த சூழ்நிலை மாறாதா? இந்த சந்தர்ப்பங்கள் மாறாதா? இந்த கஷ்டங்கள் மாறாதா? இந்த பாதைகள் மாறாதா? இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, எத்தனை வருஷங்கள் இப்படியே நான் இருப்பேன், எத்தனை ஆண்டுகள் இப்படி நான் வாழுவேன், எத்தனை வருஷம் இந்த நிந்தைக்குள் இருப்பேன், எத்தனை ஆண்டுகள் இந்த காரியங்களுக்குள்ளே நான் இருப்பேன். கவலைப்படாதீங்க. கர்த்தனைக்கு சொல்லுகிற வார்த்தை, அதெல்லாம் பேசினதெல்லாம் மறந்துருங்க, உங்க காதுல கேட்டதெல்லாம் மறந்து, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொன்னாங்களே அதை மறந்துருங்க, எங்கேயோ பேசப்பட்ட வார்த்தை மறந்துருங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் நன்மை செய்ய போறேன். அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வெறுமையாய் போகாது, உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வெறுமையா போகாது, உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் வெறுமையா போகாது, உன்னோடு கர்த்தர் பேசின எதுவும் உனக்கு வெறுமையாய் போகாது, அதெல்லாம் உனக்கு வரும். ஆமென், அதெல்லாம் உனக்கு வரும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நன்மை நடக்கணுமா, தீமை யோசிக்காத. மறுபடியும் திரும்ப உங்க நினைவுகளுக்கு கொண்டு வராதீங்க, அதை மறந்துருங்க. கர்த்தர் புதிய நன்மைகளுக்குள்ளே இந்த வருஷத்தின் துவக்கத்திற்குள் தேவ பிள்ளைகளை, தேவ ஜனத்தை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்படிங்கிறாரு. எனக்கு பின்னால் எவ்வளவோ சம்பவம் இருக்கு, எனக்கு பின்னால் எவ்வளவோ காரியம் நடந்திருக்கு, எனக்கு பின்னால் எவ்வளவோ நிந்தை இருந்தது, எனக்கு பின்னால் எவ்வளவோ அவமானம் இருந்தது, அது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு நான் முன்னால எனக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நான் முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால உங்கள் யோசனையிலே நன்மையை யோசியுங்கள். நீங்கள் கடந்து வந்த கடினமான பாதைகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நன்மை யோசியுங்கள். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அருமையானவர்களை வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படியுங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக,
எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். ஆமென். யோசுவா, நன்மையை பெறுவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை, நீ உன் வாழ்க்கையிலே எப்பொழுதும் சிந்திக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதை நீ அனுதினமும் கை கொண்டு நட. அல்லேலூயா. ஒருவேளை மோசேயினுடைய காலங்களில் நடந்த சம்பவங்கள் இப்படி மோசேயின் காலத்தில் நடந்தது, மோசேயின் காலத்தில் நடந்தது. நான் அல்லவா இந்த ஜனங்களை கொண்டு போக போகிறேன், நான் அல்லவா நடத்த போகிறேன், அதனால என் வாழ்க்கையில அந்த மோசேயின் நாட்களில் நடந்தது போல நடக்குமோ அப்படின்னு நினைக்காத, யோசிக்காத. ஆண்டவர் சொல்கிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன் கூடவே இருப்பேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ ஒருபோதும் அதை விட்டு விலகாதபடி அதை நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா, உனக்கு எல்லாம் நன்மையா முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற பிரமாணங்களை, தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டங்களை நம்ம என்ன செய்யணுமா தெரியுமா? நான் சொல்கிறேன், பேச வேண்டும். வார்த்தையை பேசணும். முதல்ல சொல்கிறேன், நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து 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 வேதனைப்படக்கூடாது, அதை மறந்து விடு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன செய்யணும்னா, நன்மை உண்டாகணும்னா நன்மையை பேசணும். நன்மையை பேசணும். எல்லாரும் சொல்லுங்க, நன்மையை பேசணும். பேசாமலே இருக்கீல, நன்மையை பேசணும். சத்தமா சொல்லுங்க, நன்மையை பேசுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையை பேசு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேசத்தை சுதந்தரிப்பதற்கு பார்த்துவிட்டு வந்து தீமையை பேசுகிற 10 பேர் கிடைக்காது, நடக்காது, வராது, எட்டாது, அது நமக்கு வாய்க்காது, அது நமக்குரியது அல்ல, அது நமக்கு இல்லை, இப்படியே பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே யோசுவா, காலேப் சொல்லுகிறார்கள், நமக்கு கிடைக்கும், நமக்கு வரும், தேவன் தருவார், நாம் அதை சுதந்தரிப்போம், அது நமக்குரியது, அதை அந்த எல்லைக்குள்ளே நம்ம போவோம், அதன் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்போம், அந்த சத்துருக்களை முறியடிப்போம், அந்த சத்துருக்களை ஜெயிப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. பேசினவனுக்கு நன்மை நடந்துச்சு. அல்லேலூயா. அப்போ நன்மை என்ன செய்யணும்? பேசணும். உங்களுக்கு இது நடக்குமா? உங்களுக்கு இது நடக்குமா? ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லணும், எனக்கு காரியம் நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்துரு முடியாதுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் முடியும்னு சொல்லணும். ஆமென். மனிதர்கள் நடக்காதுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் நடக்கும்னு சொல்லணும். உன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பேசும்போது நீங்கள் சொல்லணும், எல்லாம் என்கிட்ட இருக்குங்கணும். அல்லேலூயா. ஏன் சொல்லணுங்கிற? இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உனக்கு இது வராது, உனக்கு இது கிடைக்காது, உனக்கு இந்த வேலை கிடைக்காது, உனக்கு இந்த இடம் வராது அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம், இல்லை, கர்த்தர் எனக்கு அதை தருவார், அது எனக்குரியது, அது என் பங்கு, அது தேவன் எனக்கு வார்த்தை கொடுத்தது, தேவன் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணினது அப்படின்னு நன்மையை என்ன செய்யணுமா? பேசணும், பேசணும், பேசணும். நீங்கள் ஒரு காரியத்தை அருமையை விரும்புகிறீர்கள் என்றால், அது ஸ்தோத்திரம், ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்கள் என்றால் அதை பேசுங்கள், அதை பேசுங்கள். ஆண்டவர் அதை தருவார், தேவன் அதை கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நீங்கள் பேசுங்கள், நன்மையை பேசுங்கள், நன்மையை பேசுங்கள். அல்லேலூயா. நடக்காது என்று சொன்னால் நடக்கவே நடக்காது, அப்படிப்பட்ட வார்த்தைகள் வர வேண்டாம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க. உங்க குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணுமா? நன்மையை பேசுங்க. அல்லேலூயா. தோத்துரும். நம்ம படிக்கவே இல்லையே, நமக்கு அதுக்குரிய தகுதியே இல்லையே, நமக்கு எப்படி இது கிடைக்கும்? தகுதியே இல்லையே. தோத்துரும். நம்மளை விட பிரில்லியன்ட் நிறைய பேர் இருக்காங்களே, இருந்துட்டு போட்டோம். தோத்துரும். ஆண்டவர் அப்படியா கொடுத்தாரு? தோத்துரும். அருமையானவர்களே, கிடைக்கும்னு சொன்னவனுக்கு தான் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க. தோத்துரும். ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ ஒவ்வொரு நாளும் நன்மையை பேசணும். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று நினைக்கிற நன்மையை பேசுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 20,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்களா? இந்த மாதத்தில் இருந்து அது 30,000 மாறப்போகுது. ஆமென். இல்லை, இன்னும் கொஞ்சம் விசுவாசம் ஜாஸ்தியாக இருந்தால் 40 மாற்றிக்கிடுங்க. இல்லை, அதை விட கொஞ்சம் விசுவாசம் கூடுதுன்னா 50 மாற்றிக்கிடுங்க. நீங்கள் சொல்லுங்கள், இது சேலரி வரும்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென்.
உங்களுக்கு வந்துச்சுன்னா ஊழியத்துக்கு வரும்ல, அப்படி நான் சொல்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேலையில் சம்பளமே வராது பாஸ்டர், வருஷம் ஃபுல்லாக 12,000 ரூபா தான், 60 வயசு வரைக்கும் 12,000 ரூபா. நீங்கள் நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிலைகளை மாற்றுகிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, நன்மையை பேசு, நன்மையை பேசு, அது உங்களுக்கு சுதந்திரமாக மாறும். ஹல்லேலூயா. சிம்பிளாக ஒரு சம்பவம் சொல்கிறேன். 12 வருஷமாக வியாதி உள்ள ஸ்திரீ, எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்டு தன் பணத்தை இழந்து எல்லாமே இழந்து போனாள். இப்போ அவளுக்குள்ள பேசுகிற ஒரு நன்மையான வார்த்தை. வசனம் இப்படி சொல்லுகிறது, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், நான் அவரை தொட்டாலாகிலும் சுகமாவேன், நான் அவரை தொடுவேன், நான் சுகமாவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த ஸ்திரீ, மார்க் 5:27 படிங்க பார்க்கலாம். நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்தாள். உடனே அவளுக்கு சுகம் உண்டாயிற்று. ஆமென். 12 வருஷம் வியாதி, பார்க்காத மருத்துவம் இல்லை, எல்லா மருத்துவம் பார்த்தாச்சு. அநேக வைத்தியர்களால் வருத்தப்படுத்தப்பட்டு, அப்போ எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு. எல்லா டாக்டரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வியாதி உனக்கு சுகமாகாது, இந்த வியாதி உனக்கு சுகமாக. எந்த மருந்துக்கும் அந்த வியாதி கட்டுப்படலை. அவளுடைய வாழ்க்கையில் இப்போ அவள் என்ன பேசுகிறாள் பாருங்கள், நான் அவரை தொடுவேன், எனக்கு சுகம் உண்டாகும். அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இப்படி தான் சொல்லிட்டு போகிறா. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குது, உள்ள ஒருவேளை இடம் இருக்கோ இல்லையோ தெரியலையே, கீழே நிறைய செருப்பு கிடக்கிறத பார்த்தா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்போ நம்ம போயிருமா, உள்ளே உட்கார்றதுக்கு நமக்கு இடம் இருக்காது போல தோத்துரும். நல்லா கவனிக்கணும், ஒரு ஆளுக்கு 2 செருப்பு. அல்லேலூயா. வலது கால் ஒன்று, இடது கால் ஒன்று. உண்மை தானே பேசுகிறேன் பிரதர், இல்லை பொய் ஒன்றும் சொல்லலையே. அப்போ 100 பேர்னா ஒரு 200 செருப்புன்னு செய்யும். இதை பார்த்துட்டு போயிடக்கூடாது. நான் போவேன், எனக்குன்னு ஒரு இடம் அங்கே இருக்குது, எனக்குன்னு ஒரு சீட்டு அங்கே இருக்குது. அது எனக்கு தெரியும், உங்களுக்குரிய சீட்டு இருக்குதுன்னு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீட்டு இருக்குது, உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. நான் போவேன், நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆராதிக்கும் போதே எனக்கு சுகம் கிடைக்கும், ஆராதிக்கும் போது விடுதலை உண்டாகும், ஆராதிக்கும் போதே நன்மை உண்டாகும். கர்த்தர் என்ன இன்னைக்கு தொட தான் போகிறார். தோத்துரும். அப்படியே நீங்கள் உள்ளே வரும் பொழுது ஆவியானவர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். அதுக்கு நான் நிறைய சாட்சி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அல்லேலூயா. நீங்கள் நன்மையை பேசிட்டு வாங்க, அது உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னன்னு தெரில, இன்றைக்கி பிரசங்க நேரத்தில் என்ன நடக்க போதோ தெரில, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கு, ஒருவேளை இன்றைக்கி தூங்கினாலும் தூங்கிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா வந்து உட்கார்ந்த உடனே கண் கட்டின மாதிரியே இருக்கும், கண்ணை திறக்கவே முடியாது, முன்னுக்கு பின்னுக்குமா பிடிச்சி தள்ளும். நம்ம வரும்போது அப்படி இல்லை. இன்றைக்கி போவேன், கர்த்தருடைய மகிமையை நான் பார்ப்பேன், இன்றைக்கி போகும்போது தேவ வல்லமையை பார்ப்பேன், இன்றைக்கி உள்ளே போகும்போது கர்த்தர் என்று தம்முடைய வார்த்தை எனக்கு அனுப்புவார், உள்ளே போகும்போதே தேவ பிரசன்னம் என்ன தொடும். ஹல்லேலூயா. இனி நான் மருந்து மாத்திரை எடுத்து 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 சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒரு தேவ தொடுதல் எனக்கு உண்டாகும். அப்படி பேசிக்கிட்டே வாங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அவள் சொல்லுகிறாள், கூட்டத்தை பார்க்கல, உள்ளே போனால் யார் என்ன நினைப்பாங்கன்னு பார்க்கல, என்ன உள்ளே விடுவாங்களா அதை கூட யோசிக்கலை. அவளுக்கு ஒரே விசுவாசம், எனக்கு இன்னைக்கு சுகம் உண்டாகும், நான் அவரை தொட போகிறேன். அல்லேலூயா. நன்மையை பேசினாள். ஏசு அவளை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ வரும்போதே சொல்லிட்டு வந்தது எனக்கு தெரியும், நீ வரும்போதே மனசில் நினச்சிட்டு வந்தா பாரு, அது எனக்கு தெரியும். நீ வரும்போதே நினச்சிட்டு வந்தா, கூட்டம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் அவரை தொடப்போகிறேன், எனக்கு சுகம் வரப்போகுது, நான் அவரை தொடப்போகிறேன், எனக்கு அற்புதம் நடக்கப் போகுது, நான் அவரை தொடப்போகிறேன், நான் பலனுள்ளவளாய் மாறப்போகிறேன், நான் அவரை தொடப்போகிறேன், இன்னைக்கு ஒரு மாற்றம் என் சரீரத்தில் வரப்போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ள வருகிறாள். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவளை தொட்டது, அவள் சுகமாக்கப்பட்டாள். அல்லேலூயா. சுகமாகும். ஆமென். நன்மையை பேசுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆண்டவர் இந்த வருஷத்தில் இதை செய்ய போகிறார், இந்த வருஷத்தில் இது நடக்க போகுது, இந்த வருஷத்தில் 100 நாள் ஜபம் முடிகிறதுக்குள்ளே நடக்க போகுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜபத்துக்கு வராட்டாலும் பரவாயில்லை, பேசுங்க, நடக்கும். அப்படியே பாஸ்டர் வரண்டாமா, தோத்துரும், வர்றவங்களுக்கு நிறையா நடக்கும்.
தோத்துரும். வராதவங்களுக்கு கொஞ்சம் நடக்கும், ஆனால் நடக்கும், ஏதாவது நடக்கும். ஏன்னா எல்லாருக்காக தான் நாங்கள் ஜெபம் பண்ண. ஆண்டவரே பாருங்கப்பா, பாருங்கப்பா எவ்வளோ பரிதாபமாக உட்காந்துருக்காங்க பாருங்கப்பா, சோத்துரும் கஷ்டப்பட்டு வந்து உட்காந்துருக்காங்கப்பா, கொஞ்சம் பாரு, ஏதாவது போடுங்கப்பா. அப்போ நடக்கும், ஏதாவது நடக்கும். ஆனால் வந்திருக்கிறவங்க விடாத இவங்களுக்கு ஏதாவது நடந்தே ஆகணும் ஆண்டவர் அப்படிம்பாங்க, அப்போ நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போனவங்க தான் சாப்பாடு நல்லா இருந்தேன்னு சொல்ல முடியும். அப்படி தானே? வீட்டில் இருக்கவங்க சாப்பாடு நல்லா இருந்தே அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது, தோத்துரும். அதனால் வந்து ஆசீர்வாதத்தை பெறணும், வந்து சுதந்தரிக்கணும், வந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும். நல்ல கவனிங்க, நன்மையை பேசுங்கள். இனிமே வாயில் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கெட்ட வார்த்தைனா சந்தேகமான வார்த்தை, தோத்து அந்த மாதிரி வார்த்தை. இனிமேல் நன்மையை பேசணும். கர்த்தர் சொல்லியிருக்கார் எனக்கு. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் எங்கள் பைபிளுக்குள்ளே இருக்கா? வச்சிருக்கீங்களா? இருக்குது பாஸ்டர், அங்கே இருக்குது. எடுத்து டெய்லி அதை அறிக்கை பண்ணுங்க, அதை சொல்லுங்கள். சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, இந்த நன்மை எனக்கு வரப்போகுது, நன்மையை பேசுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா 2:19-20 அலங்கத்தை கட்ட போகிறோம் அப்படின்னு நெகேமியா சொல்கிறார். அலங்க இடிஞ்சு கிடக்கு, அதை பார்த்தாச்சு, அதை நம்ம கட்டி எழுப்ப போகிறோம். ஜனங்களுக்கெல்லாம் சொல்லும்போது ஜனங்க சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அலங்கத்தை என்ன செய்வோம்? கட்டுவோம். இந்த செய்தியை கேள்விப்பட்ட சம்பல்லாத்து தோபியாத்து, நீங்கள் அலங்கமாக கட்ட போறிய அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறா தெரியுமா? நன்மையை பேசினார்கள். என்ன பேசினார்கள்? 2:19-20 நாம் அலங்கத்தை கட்டப் போகிறோம், கர்த்தர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு பக்கம் சம்பல்லாத்து தோபியா பேசுகிறாங்க, இது நடக்காது, இது சாத்தியமாகாது, இது உங்களுக்கு கைகூடாது, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறது சும்மா. ஆனால் நெகேமியா சொல்கிறான், அவன் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், கர்த்தர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நம்ம அலங்கத்தை கட்டி எழுப்பத்தான் போகிறோம். நன்மையை பேசு. முடிந்தது, நன்மையாகவே முடிந்தது. அலங்கம் கட்டி முடிந்தது. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் மனதில் இருக்கிற தீமையை யோசிக்கிறத இன்னைக்கு மறந்துட்டு இன்னைக்கு நன்மையை பேச ஆரம்பியுங்கள். ஆமென். உனக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது. இந்த காலவெளியில கர்த்தர் சொல்லுகிற ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை, யாக்கோபே நீ எழுந்து உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உன் தேசத்திற்கு போ, உனக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா. நீ இருந்த இடத்துல தீமை நடந்திருக்கலாம், நீ போய் சேர்ந்த இடத்துல தீமை நடந்திருக்கலாம், நீ எங்கெல்லாம் போனி எல்லாமே உனக்கு தீமையாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு நன்மை செய்ய போகிறேன், நன்மை செய்ய போகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், ஒரு வார்த்தையை தந்திருக்கிறீர். ஆமென், ஆமென். நான் உனக்கு நன்மை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இப்படி நடக்காது, அது அப்படி நடக்காது, அது சாத்தியமாகாது, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. புலம்பாத புலம்பாத, அதெல்லாம் மறந்துரு, அதெல்லாம் மறந்துரு, அதெல்லாம் தூக்கி எறிந்து விடு. இன்னைக்கு வார்த்தையை பேசு, நன்மையை பேசு. நாங்கள் அதை சுதந்தரிப்போம். எவ்வளோ பெரிய சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் அந்த தேசம் எங்களுக்குத்தான், அந்த தேசம் எங்களுக்குத்தான். அதைத்தான் நாங்கள் பிடித்து கொள்வோம், அதைத்தான் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வோம். ஒரு விசை கரங்களை தட்டி, ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. டபா ரபா லரா கபா ஷந்தா ரபா மாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் செய்ய போற அற்புதத்தை பேசுங்க, ஆண்டவர் செய்ய போகிற நன்மையை பேசுங்க. இந்த மாதமே நடக்க போகுது, இந்த மாதமே நடக்க போகுது. ஆமென். வீட்டில் பேசுங்க, வீட்டில் அடிக்கடி சொல்லுங்க, இந்த மாதமே அற்புதம் நடக்க போகுது, இந்த மாதமே நன்மை வரப்போகிறது, இந்த மாதமே நல்ல முடிவு வரப்போகிறது, இந்த மாதமே கர்த்தருடைய ஐஸ்வர்யம் வரப்போகிறது. எனக்கு எதுவும் தீமையா இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதுக்குள்ளே நிறைஞ்சி கிடக்கிற இந்த தீமையை தூக்கி எறிந்து விடுங்கள், அந்த குப்பையை தூக்கி எறிந்து விடுங்கள். அதற்குள் தேவனுடைய வார்த்தையை வையுங்கள், அதற்குள் வாக்குத்தத்தங்களை வையுங்கள். கர்த்தர் நம்மை நிரப்புவார், கர்த்தர் நம்மை நிரப்புவார். பரலோகத்தின் தகப்பனே, நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த மகிமையான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி.
உம்முடைய வல்லம் எங்களோடு இருக்கிறதுக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதுக்காய் நன்றி. உம்முடைய மகிமை எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும். பிரயாணங்களில் கூட இரும். வேலைகள், கையின் பிரயாசங்கள், தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்க இயேசுவின் நாமத்தை நான் ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். நன்மையான எல்லா ஈவுகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கட்டளையிடுவீராக. நான் ஜெபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.